إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை சமர்ப்பித்துவிட்டு இவ்வுலக வாழ்வியலில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அடிப்படையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவனது பிறப்போ இறப்போ அவனால் தீர்மானிக்கப்படுவதல்ல. ஏனென்றால் இவை இரண்டை வைத்தே அல்லாஹ் ஒரு உதாரணத்துக்குண்டான அடிப்படைகளை குர்ஆனில் நிரம்ப சொல்லி இருக்கிறான். குறிப்பாக ஒரு வசனத்திலே முத்தாய்ப்பாக அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், இந்த உலகத்தினுடைய மரணத்தை படைத்திருப்பதும் வாழ்வை படைத்திருப்பதும் எதற்காக என்றால் லியபுலுவக்கும் ஐயுக்கும் ஹஸனு அமலன், உங்கள் அழகான செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்குங்கிறான். ஏன் வாழ்வையும் மரணத்தையும் ஒன்றிணைத்து குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்துல எந்த மனுஷனாவது யாருக்கு பிள்ளையா பிறக்கணுங்கிறத முடிவு பண்றானா? எந்த நாட்டுல பிறக்கணும்ன்றது அவன் முடிவா? என்ன மொழிங்கிறது அவனுடைய முடிவா? அவனா தேர்ந்தெடுத்த சுயமான ஒன்றா? அல்லது எந்த மதமோ எந்த இனமோ அவனால் முடிவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அவன் பிறப்பதை வைத்து அவன் அந்த அடையாளத்தை பெறுகிறான். அவனுடைய வளர்ப்பை வைத்து அவனுக்கென்று ஒரு சித்தாந்த கொள்கையை அவன் பின்பற்றுகிறான். இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பாடமாகவே இந்த உலக மக்களுக்கு முன் வச்சாங்க. எந்த ஒரு பிள்ளை குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தாலும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்துல தான் பிறக்குது, இயற்கையே பிறக்குது. அதுக்கு ஒரு அடிப்படை எந்த சிந்தனையும் கிடையாது. இதுதான் நம்முடைய அடிப்படையில் உள்ள இசங்கள், நம்முடைய வழிகாட்டல் முறைகள், இதுதான் நமக்கான கடவுள், இப்படித்தான் நாம வாழ வேண்டும். அது என்ன செய்கிறது என்றால் இருக்கிற சூழல்களை வைத்து மாறுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு பக்கம் நான் பேசிக் கொள்கிறோம், வெள்ளையா இருக்கிறவன் ஒரு பெருமை பேசுறான்பா உலகத்துல, அவன் ஒரு வாதத்தை வைத்துக் கொள்ளுகிறான். அதுக்கு நிற அடிப்படையிலான ஒரு பெருமை வேதம். சமீபத்தில் கூட ஒரு ஒளிநாடா என்பது இணையத்தின் வழியா பரப்பப்பட்டுச்சு. எத்தனை நூற்றாண்டு கழித்து ஒரு பெரிய அளவுல முன்னேறி விட்டோம், வளர்ச்சி அடைந்துட்டோங்கிறோம். 2 குருடர்கள், கண் தெரியாத 2 பேரு. ஒருவர் என்ன செய்கிறார்? தோளால் வெண்மையான நிறத்தை கொண்டிருக்கிறார். இன்னொருவர் கருப்பான தோற்ற அமைப்புல இருக்கிறார். வெள்ளைக்காரர் நடந்து போறாரு. நடந்து போகக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தவரிடத்துல கண் தெரியாத குருடராக ஒரு வெள்ளைக்கார தோல் உள்ள அந்த மனுஷன் போய் கையை பிடிக்கிறான், அவன் அரவணைக்கிறான். அதே நேரத்தில் ஒரு கருப்பு தோல் உள்ள ஒருவன் வருகிறார். அவரும் அதே மாதிரி ஒரு பாதை தெரியாத கண் குருடர் அல்லவா, அவர் போய் கையை பிடிக்கிறாரு, தட்டி விடுறான், விலகி போறான். ஏன்? அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையை அவன் பெருமை பாராட்டுறான். வெள்ளை என்பது உயர்வு, கருப்பு என்பது மட்டும். இன்னைக்கும் நம்ம இடத்துல புழக்கத்தில் இருக்கிற கருப்பு பணம், இந்த சொல் எங்கிருந்து வந்தது? பணத்தில் என்ன கருப்பு வெள்ளை என்று நாம் நிறவேதத்தை அங்க காட்டணுமா? இன்னைக்கு நம்மளும் பயன்படுத்துறோம். பிளாக் மணி, அது என்னடா பிளாக் மணி? மணி என்னடா கருப்பாகுது? அவன் கருப்பாக இருப்பது கள்ளத்தனத்துக்கு கெட்டதற்கு உதாரணமாக இருக்கிறான். அதனாலதான் ஒயிட் ஹவுஸ் வச்சிருக்கிறான். சர்வதேச அளவுல ஒரு நிறத்தை வைத்துக் கொண்டு இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கும் சர்வசாதாரணமாக இத்தனை பெரும் நூற்றாண்டுகளை கடந்து முன்னேறிய சமூகமாக விண்ணளாவிய அளவிலே நாங்கள் 3வது சந்திராயனத்தை இங்கிருந்து அனுப்புறோங்கிறோம். இவனும் பயன்படுத்துறான். கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், கள்ள பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லு. அது என்ன கருப்பு? எப்படி இருக்கிறான் பாருங்க. இந்த சித்தாந்தம் எங்கிருந்து வந்தது? இன்னைக்கும் வடகிழக்குல பத்தி எரிகிறது. அதற்கான மூல காரணம் என்ன? அதை பத்தி பேச மாட்டார்கள். என்ன மூல காரணம்? இவன் ஒரு தேச வரையறை என்று ஒன்றை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த மாநில முதல்வர் அங்க பற்ற வைக்கிறான் நெருப்பை. இவங்கெல்லாம் வேற இடத்துல இருந்து ஓடி வர்றாங்க.
வேற நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்தேரிகளாக நுழைந்தவர்கள் அந்த பழங்குடி மக்களை ஏன் அங்க அப்படி ஒரு பிரச்சனை ஊருடுவி அது ஒரு மதம் சார்ந்து கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அவங்களை எல்லாம் ஒரு நாடு கடந்து வந்து இங்க உள்ளுக்குள்ள டெரரிஸ்டா இருக்கிறாங்க, ஸ்மக்கிள் அதாவது இது பண்றாங்க, கடத்தி வராங்க, பல்வேறு விஷயங்களை போதை வஸ்துகளை விற்கிறாங்க, துர்பிரச்சாரங்கள் அங்க செய்யப்பட்டு தான் அந்த மக்களுக்கு எதிரான ஒரு தூபம். அது இப்போது மாத்திரமல்ல, இதற்கு முன்னாடி வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தபோது நடக்கிறது. ராணுவ சிறப்பு அதிகாரத்தை கொண்டு போய் அங்கே நுழைத்து துப்பாக்கி ஏந்திய நிலையில உருவாக்கி, அதனாலதான் ஐரோம் ஷர்மிளா உள்ளிட்டவர்கள் பல நாட்கள் போராடி சில பெண்கள் எல்லாம் ஆடைகளை துறந்து ராணுவத்தினுடைய அந்தஸ்தை குறைக்கணுங்கிற பேர்ல எல்லாம் போராட்டம் நடத்தினார்கள். அப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்த எல்லை அடிப்படையில் உருவாக்கினவன் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியே அல்லாஹ் படைத்தான். வானம் பூமி எல்லாம் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளது. அதனாலதான் அல்லாஹ் அப்பப்ப சொல்லுவான், லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வல் அர்மா, வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டது. பூமியில மனுஷன் ஆள்றாம்னா நீ வகுத்துக்கிட்டதுரா எல்ல. இன்னைக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளான பிரச்சனைகள் எங்க இருந்து வரும்? எல்லை தாண்டிட்டாங்கப்பா, உள்ள வந்துட்டான், ஊடுருவிட்டான். பல இடங்கள்ல பயன்படுத்துகிற வார்த்தை இதுதான். வேற நாட்டுக்காரன் இவனை என்னத்துக்கு நாங்கள் ஒரு சில சட்ட வரைமுறைகளை கொண்டு வர போறோம், யார் இந்த நாட்டு சிட்டிசன், யார் அந்நிய நாட்டில இருந்து வந்தவங்க கணக்கெடுக்கிறோம் ஏன் சொல்றான்? எதற்காக இந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டது? நீங்க இந்த ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத் என்பதும் ஒரு சாதாரண சம்பவமா கடந்துட்டு போயிடுறோம். இப்ப நம்ம இருக்கிறோம்ல, ஒரு வருஷத்தினுடைய துவக்கம் என்னப்பா, மொஹர்ரம் 1 வந்துச்சுங்க, ட்ரெஸ் புதுசா போட்டோம், நியூ இயர் அது கேட்டா இஸ்லாமிக் நியூ இயர், அவ்வளவுதான். கடந்து செல்ற ஒரு சாதாரண சம்பவமா ஹிஜ்ரத் என்பது? இல்ல வருடத்துல 1444 இருந்து இனிமே பத்திரிகை அடிப்போம்ல, அப்ப என்ன ஹிஜ்ரி ஆண்டு போடுவது, கல்யாணத்துக்கு சடங்கு, அது என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு சம்பிரதாயம். மாப்பிள்ளை கூட எந்த ஹிஜ்ரி ஆண்டு நடக்குன்னு தெரியாது, பத்திரிகை இந்த இங்கிலீஷ் வருஷம் தெரியும், எது தெரியாது? 2023ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பாலப்பாடம். ஹிஜ்ரி ஆண்டு எத்தனைன்னு கேட்டா பார்க்கணும், 1445, அதுக்கு ஒரு இமாம கூப்பிடு, என்ன மாசம் என்ன பிற எழுதுறது, ஒரு சடங்கு. சடங்குக்குள்ள சம்பவம் அல்ல அது, ஒரு சடங்குக்குள்ளதானால் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த விஷயத்தை வைத்து பல்வேறு வசனங்களை இறக்கி இருக்க மாட்டான். அதையே பின்பற்றி நீங்கள் வாழ்வியலாக எடுத்துக்கொள்ளணும். அந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக சொர்க்கத்தை அடையலாம். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறது. யாரெல்லாம் முந்தி சென்ற மக்களோ, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நாடு துறந்து வந்த முஹாஜிர்களோ, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி புரிந்தார்களே அந்த அன்சாரிகளோ, வல்லதீன இத்தபஹும் பிஹஸான், அவர்களை நல் உபகாரங்களிலே யார் இத்திபா பின்பற்றி வருகிறார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி இருக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் மின் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா, குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு நிரந்தர தங்குமிடத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான், கீழே சதா ஆறு ஓடும். இதுதான் ஒரு மகத்தான வெற்றி. ஏன் இதை சொல்லணும்? என்ன காரணத்திற்காக? முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களுடைய வாழ்வியலை அடிஒற்றி நடப்பது என்பது ஒரு இஸ்லாத்தினுடைய கடமையாகவும் ஒரு முஸ்லிம் அதனுடைய வழிகாட்டலை எடுத்துக்கொள்வதும் பிரதானமாக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சுங்க, கொஞ்சம் அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தவர், பிறப்பின் அடிப்படையில் அவருடைய தேசம் என்ன? மக்கா. அவர் ஆட்சி செஞ்ச நாடு எது? பகுதி எது? மதீனா. ஒரு தேசியவாதத்தை வச்சு கொண்டு அந்நியர் ஆளக்கூடாது, அவர் ஒரு பகுதியிலிருந்து வர்றாரு, இந்த நாடு வேற, மதீனா என்பது வேற, மக்கா என்பது வேற, அவர் அங்கிருந்து இங்கே வந்து இங்க இருக்கிற மக்களை ஆள்வதா என்ற ஒரு சிந்தனையை உடைப்பதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னா, இன்னைக்கு பேசுறானே இத்தாலியர், அந்நிய நாட்டவர், அந்நிய மொழி பேசுபவர், ஒரு கொள்கை. ஒரு கொள்கை எங்க இருந்து? இப்ப சமீபத்தில் ஒரு நபர் பேசுகிற பேச்சு கூட விமர்சனத்துக்குள்ளாவது. பேச்சு விமர்சனத்துக்குள்ளது இல்ல, கொள்கை விமர்சனத்துக்குள்ளது.
என்னடா ஒரு மொழியை வைத்துக் கொண்டு தூக்கி பிடித்து ஒரு அரசியல் பண்ற, அதை வைத்துக் கொண்டு சிறந்தவன் நீ பேசுற, அந்த மொழியில உன்னை கண்டது கலியன்னு திட்டுனா ஏத்துக்கிறியா? மொழி என்பது ஜஸ்ட் டூல், கருவி. ஒரு கருத்தியலை எடுத்து சொல்வதற்கான ஒரு அடிப்படையில இறைவன் தந்திருக்கிற ஒன்றுதான் மொழி. மொழிக்கு என்னப்பா தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அதை பேசலாம், அது அதை எதிர்ப்பதல்ல. நம்மள்ட்ட என்ன ஆகிவிட்டது, அந்த மொழி சார்ந்து அவர் வைக்கக்கூடிய அரசியலின் ஆபத்து என்ன, அதிகாரத்தை பிடிப்பதற்கு அவர் வகுத்திருக்கிற ஒரு வரைமுறை என்ன, அதனால் எத்தனை பேரும் கேடு இந்த சமூகத்தில் உருவாகும், அதை வைத்து என்னென்ன பாதிப்புகள் வரும், அவர் அதற்கென்று ஒரு மதத்தை அடையாளப்படுத்துறாரப்பா, அந்த மதத்துக்கென்று ஒரு பெயரை வைக்கிறாரப்பா, கடவுளை வைக்கிறாரப்பா, அதையெல்லாம் எதிர்ப்பதை விட்டு ஒரு பேசிய ஒரு பேச்சு என்பதை எதிர்ப்பதுக்குள்ள இல்ல, அதை விட மோசமானது இருக்கு. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இவங்க வகுத்திருக்கிற தேசியவாத கொள்கையோ, இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையில மக்களுக்கான அடையாளம், அதன் அடிப்படையில் ஒரு எல்லை, அதை தாண்டி வருபவர்கள் எல்லாம் விரட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு முகாம்களை வைக்கப்பட வேண்டியவங்க, அவங்களுக்கென்று எந்த உரிமைகளும் இந்த தேசத்தின் குடிமக்களாக வழங்கக்கூடாது. இன்னைக்கும் வெள்ளக்காரன் கூட அதை விட்டுட்டான். பல்வேறு மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் அந்த நாட்டில் கௌரவிக்கிறான். ஆனா இங்க நாங்கள் வேற்றுமையில ஒற்றுமையில் பேசுற இவங்க தான் வரவர்களை நாங்கள் தனியா வைப்போம், அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் காட்டுறான். அன்சாரிகளை நேசிக்கிறது ஈமான்ல ஒரு பகுதி. அன்சாரிங்கிற பேரே உதவியாளர்கள் என்ற அர்த்தத்தால் வந்தது. மக்கால இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரக்கூடிய மக்களை அவங்களுடைய இல்லங்களில் இடம் கொடுத்தாங்க. டிடென்ஷன் கேம்ப்ல இல்ல, தனியா அதற்கென்று ஒரு முகாமில் இல்ல, தனிப்பட்ட ஒரு முள்வேலிக்கு அந்த பக்கமான இடங்களில் அல்ல. வந்தாங்களா வைங்க வீட்டுல, ஏன்னா அவங்க நம்பிக்கை கொண்டிருந்தால் விரட்டி விடக் கூடாது என்பதும் குர்ஆனுடைய ஆயத்து இருக்கிறது. அவர்கள் விரட்டப்படக்கூடாது. ஈமான் கொண்ட பெண்களாக இருந்தால் சோதித்து பாருங்க, ஈமான் கொண்ட ஆண்களா இருந்தால் சோதித்து பாருங்க. இன்னைக்கும் பார்க்கிறோம், வங்காளம் என்பது இஸ்லாமிய நாடுங்கிறான், மியான்மரில் இருந்து ஓடி வருகிறார்கள், பயந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சியினுடைய அடிப்படையில் துப்பாக்கி முனையிலே தங்களுடைய உயிரையும் ஏதேனும் ஒரு வகையிலே பிள்ளைகளையும் பாதுகாத்து விடலாம் என்று படகில தஞ்சமட வரக்கூடிய அவங்க கையேந்தி நிற்கிறாங்க. அந்த எல்லை கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் அரவணைக்கப்படுவாங்களான்னு அந்த எல்லையில இருக்கிற ராணுவ வீரர் கண்ணீர் வடிக்கிறார். எதுக்கு? அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இன்னைக்கு அதான் நடக்குது. உலகளாவிய அளவில் நாடற்றவர்களாக மாற்றப்பட்ட ஒரு சமூகம் யாருன்னா முஸ்லிம்கள் தான். இன்னைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்கிறது, பல்வேறு வகையிலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற புள்ளி விவரங்கள் இருக்கிறது. உலகத்தில் ஒரு நாட்டில் இருந்து விரட்டப்படுகிற அல்லது நாட்டுக்குள் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழல்களால் வீடற்றவர்களாக, நிலமற்றவர்களாக, இடமற்றவர்களாக, போவதற்கு திக்கற்றவர்களாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா உலகத்துல சொல்றான் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த அத்தனை கோடியில யார் அதிகம்? முஸ்லிம் தான் அதிகம். என்னப்பா சொல்ற? ஆமா, பலஸ்தீன்ல போனா 2.5 கோடி, சிரியாவுல போனா இத்தனை கோடி, புள்ளி விவரம். என்ன பண்றது? இதுக்கு என்ன வழி? சொந்த நாட்டுக்குள்ள அந்த மக்களால வாழ முடியாம அவர்களுடைய நிலைகள் என்ன ஆகுது? பர்மா வரைக்கும் பாக்குறோமா இல்லையா? வெறும் இலங்கையிலிருந்து மாத்திரம் தமிழர்கள் தான் அப்படி ஆகுறாங்களா? உலகத்திலே பல்வேறு வகையில ஈராக்கில் இவர்கள் போட்ட குண்டு மழையின் போது, பல்வேறு வகையில அங்க பஷர் அல் ஆசாதால சிரியாவுல ஷாம்ல நடக்கக்கூடிய கொடுமைகளால் நாடேற்று வெளியில போகக்கூடிய சூழல், அந்த மக்களை அரவணைக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகள் தயாரா இருக்கு. அவங்களை எல்லாம் அரவணைத்து இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்கிறான, உலகத்துல எண்ணெய் வளத்துல கொளிக்கிறான, தங்கத்திலே மிதக்கிறான, வாங்க உங்களுக்கான அரவணைப்பை தர்றேன், எங்கள் நாட்டுக்குள்ள வந்து இருங்க, அப்படியா சொல்றான்? அப்படிப்பட்ட சூழலையா பார்க்கிறோம். என்ன இப்ப ஹிஜ்ரத்துல இருந்து பாடம் எடுத்தீங்க? எந்த அடிப்படைகளை இந்த உலகத்துல இஸ்லாம் சொன்னது என்பதை புரிந்திருக்கிறீங்க? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய ஒரு இஹ்வானியத் என்ற சகோதரத்துவம். ஒரு முஸ்லீமா இருந்தா, மூமினா இருந்தா அவனை சகோதரன் ஆக்குறாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவனா இருந்தா கூட அவனையும் அரவணைப்பது, அதுதான் ஒரு இஸ்லாமிய அடித்தளத்தை கொண்ட ஆட்சி அதிகாரத்தின் முறை. அதை பற்றிய புரிதலை, சிந்தனை மக்கள்கிட்ட ஏற்படுத்தாம வெறுமனை நாம இங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்?
ஏதோ அம்ப நோவுறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. ஏயப்படுகிற வில்லை பார்க்கணும். அவர்கள் எந்த சித்தாந்தத்திலிருந்து இதை உருவாக்குறாங்க, இது எதிலிருந்து வரையறுக்கப்படுகிறது, எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த சிந்தனை எங்க இருந்து வந்தது? ஒவ்வொரு மாநிலங்கள் வடகிழக்கில் இப்ப ஹரியானாவில் பத்தி தான், அங்க ஒரு சிந்தனை, அங்க இருக்கிற முஸ்லிம் விரோத போக்க உருவாக்க பார்க்கிறான், அதை ரத்தத்துல ஏத்துறான். சின்ன பிள்ளையில இருந்து முஸ்லிம்னா பயங்கரவாதி தான்பா, முஸ்லிம்னா தீவிரவாதி தான். அதுல இங்கேயாவது நம்மள்ட்ட அந்த மனிதநேய அறப்பணிகள் பல்வேறு வகையில சமூக தளங்கள்ல பணியாற்றுறதுனால ஓரளவுக்கு அந்த சிந்தனை மாற்றங்கள் இருக்கு முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட. அதை கூட கொரோனா நேரத்தில் என்ன பண்ணாங்க, முஸ்லிம் விரோதமா மாத்தலாம். அவங்க தான் பரப்பி விடுறான் தப்லீக்கு. சில குறிப்பிட்ட ஊர்கள், பேர் சொல்ல விரும்பல, முஸ்லிம்கள் உள்ளே வருவதை அனுமதிக்க மறுத்தாங்க. எந்த முஸ்லிம் மழை வெள்ளத்தில் உதவினாரோ, எந்த முஸ்லிம் சுனாமி ஆழி பேரலின் போது பல்வேறு தாக்கங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரவணைப்பு கருத்தை நீட்டினாரோ, பிரேதங்களை துணை ராணுவ படை கூட தூக்க முடியாத இடங்களுக்கு சென்று தூக்கி அந்த சிக்கி கொண்டிருக்கிற பிரேதங்கள், சிதைந்த பிரேதங்களை எல்லாம் தூக்கி சுமந்து வந்தாரோ, இன்றைக்கும் உதிரத்தை தந்து உயிர் காப்பதில் முதன்மையாக இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட நம்ம மேல ஒரு வெறுப்பை விதைக்கிறான். அது அவனால பார்க்கவும் முடிகிறது, அந்த அதனுடைய விளைவை, முஸ்லிம்கள் மீது வேறுபட்ட சிந்தனையை, அதே சிந்தனையை அங்க ஏற்படுத்திட்டு. அதனால தானங்க ஒருத்தன் ட்ரெயின்ல போறவன் தொடர் வண்டியில போறான். யார் அவரு? ஒரு ஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே போலீஸா இருக்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, துப்பாக்கி, அதை AK-47 எடுக்கிறாரு. அவங்களுக்குன்னு கை துப்பாக்கி, ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை கொடுப்பாங்க பாதுகாப்புக்காக. எவனாவது திருட, வழிப்பறி, கொள்ளைய ஏதாவது ஒரு பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டா பாதுகாக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான், சிந்தனையில விதைக்கிறான். ஏன்னா குழந்தையில இருந்தே விதைக்கிறான். இன்னைக்கும் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் கூட அவர்களது முகாம்களுக்குள்ள பயிற்சி பட்டறைகளுக்கு பயன்படுது. மறுக்க முடியுமா? அந்த சிந்தனை தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துறாங்க. நம்ம எப்படி இருப்போம்? நமக்கு அந்த பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை உருவாக்குவதற்கு ஏதேனும் தலை இருக்கா? வெளிப்படையா சொல்லுங்க. முஸ்லிம் பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படைகளில் அந்த சித்தாந்த ரீதியிலான சிந்தனைகளோடு உருவாக்குவதற்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டல்? இத்தனை இயக்கங்கள், இத்தனை அமைப்புகள், இத்தனை ஜமாத்துகள், அதற்கான கல்வி நிறுவனங்களோ, அதற்கான முகாம்களோ, அதற்கான பயிற்சி பட்டறைகளோ இல்ல. சித்தாந்த ரீதியில உருவாக்குறதுக்கு இல்ல. எப்படி இருக்கு? வெறும் குரானு, ஒரு 4 மக்தபு, ஏதோ ஒரு சில துவாக்கள், என் புள்ள துவா ஓதிருச்சு சொல்லிருச்சு, என் புள்ள சலவாத்து சொல்லுது, இவ்வளவுதானா? அதுதான் இஸ்லாமிய தாக்கத்தை அந்த பிள்ளைகள்கிட்ட உருவாக்குறதா? அவன் குழந்தையில இருந்தே இன்ஜெக்ட் பண்றான் விஷ கருத்தை. அப்படி இன்ஜெக்ட் பண்ணதுனாலதான் அவன் என்ன செய்யறான், அந்த சேத்தனுங்கிறவன் அவனுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளரை சுடுறான். முதல்ல அவர் ஒரு பழங்குடி தலித்த இனத்தை சேர்ந்தவர், ஒரு இந்து. அவர் என்ன செய்யறான், முதல்ல இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரு, அவரை சுடுறான். சுட்டு போட்டு என்ன பண்றான், அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் தாடி வச்சிருக்கிறான்னு பாக்குறான். முஸ்லிம் தாடி இல்லாட்டா விட்டுறான். அதே கம்பார்ட்மெண்ட்ல முஸ்லிமுடைய அடையாளம் இல்லாமல் இருக்கிறார். தாடி இல்லை, தொப்பி இல்லை, இஸ்லாமிய அடையாளம் இல்லை, நெற்றியில தழும்பில்லை, பார்த்தால் இஸ்லாமியராக தெரியவில்லை. எனவே தப்பித்தார். அதுதான் சமீபத்தில் ஒரு ஊடகவியலாளர் கூட பொங்கி எழுந்து, தாடி வைக்காதீர்கள், தாடியெல்லாம் எடுத்து விடுங்கள், ஏனென்றால் வடநாட்டுகளை நீங்கள் தொடர் வண்டியில போனாலோ எங்கேனும் போனாலோ ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் அவ்வளவு சர்வசாதாரணமா. ஒரு அரசே முன்னின்று பயங்கரவாதத்தை கையில் எடுக்க தயாராகிறது. என்ன நிலை வருது? ஒரு அரசு என்ன செய்யுது, மக்காவுல எப்படி கண்ட இடத்துல அடிக்கிறதும் உதைக்கிறதும் துன்புறுத்துறதும் அதை கையில எடுத்தாங்களோ அதே ஒரு பாலிசியை கையில் எடுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களை துரத்தி அடிக்கணும், அவர்களுக்கு எதிரான வன்முறை நடக்கணும், அவர்களை வாழ விடக்கூடாது, அவர்கள் இந்த தேசத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். இந்த சிந்தனை தான். அதனாலதான் பாகிஸ்தான் காரங்கிறான். ஏன் இந்த சிந்தனை வருது? ஏண்டா பாகிஸ்தான் எப்படி உருவாச்சு அதே அவனுக்கு தெரியல, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? இப்ப கூட ஆகஸ்ட் 15 வந்தாலும் சுதந்திரம், ஆஹா இந்தியாவுக்கு சுதந்திரம். சேர்றா, இந்தியா எப்படா இருந்தது? எவன்டா இந்த எல்லையை போட்டு இப்ப பிரிச்சிருக்கிறானே, இந்த எல்லையை எவன்டா வகுத்தான்? பாடம் நடத்துங்களேன். ஏன்பா எல்லாம் ஒன்னா தான்பா இருந்தது, பஞ்சாபை பிரிச்சாம்பா தனியா,
பாகிஸ்தானுங்கிறது ஒரு தனி நாடல்ல. வெள்ளையர்கள் இன்னைக்கு சொல்றீ அகண்ட பாரதம், அதுக்குள்ள தானப்பா பாகிஸ்தான் இருந்துச்சு, பங்களாதேஷ் இருந்துச்சு, அதுக்குள்ள தானப்பா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அந்த காலத்தில் இருந்தது. இந்த எல்லைகளை வகுத்து நீங்க பிரிச்சுட்டு பல ஊர் ஆக்கி விட்டுட்டு நீ அந்த நாட்டுக்காரனா இந்த நாட்டுக்காரனா மொழி வரைக்கும் பிரிச்சுட்டாங்க. இப்ப கிரிக்கெட்ல இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இப்படி இருந்துச்சு. இப்ப என்னவா மும்பை, சென்னை, கொல்கத்தா இருக்கா, பெங்களூரு. என்னடா ஏற்கனவே அதுக்காக வேண்டி ஒரே சமூகம் சேர்ந்தவனா இருந்தா எந்த வதத்துல இந்த வெறித்தனம் தூண்டப்படுது? ஒரே இந்து தான் கர்நாடகத்தில் இருக்கிறவனும், அதே இந்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனும். என்னப்பா நாங்க தண்ணி தர மாட்டோம்பா. ஏன் எதுக்காக? நாங்கள் கன்னடர்கள். வெறி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூல்லா பயன்படுத்திய வார்த்தை ஞாபகம் வருகிறது. அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு செய்யின் ஜாஹிலியத்தி தகத கத மைய மௌலுன். எதுவெல்லாம் அறியாமை கால விவகாரங்களோ, எவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அறிவின் மழுங்கடித்த சிந்தனையினுடைய அடித்தளங்களோ அத்தனையும் என் காலுக்கு கீழ்பட்டு மிதிக்கிறேன். நாங்க எந்த சிந்தனை? ரசூல்லாட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேசுனது அதுக்கு தான் பேச வந்தான். நீர் அல்லாஹ்வை சொல்லுகிறாய், ஏற்றுக்கொள்கிறோம் முகமதே, உன்னுடைய கொள்கையில் எங்களுக்கு மாற்று கருத்து வரவில்லை, ஒருவனைத்தான் இறைவன் என்கிறாய். ஓகே, மக்காவுல நீ ஏன் இந்த நாட்டை விட்டு ஓடணும்? ஏன் இங்க பிரச்சனைகள் உருவாகணும்? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா? இன்றைக்கு வரைக்கும் அந்த சிந்தனை இருக்கு. எத்தனை பேரும் வளர்ச்சி அடைந்து முன்னேறினாலும் இந்த பாகுபாடுகளை மனிதர்கள்ட்ட கற்பிக்கிற மனுஷன் இருக்கிறானே, இனத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, பல்வேறு அடிப்படைகள்ல ரசூலுல்லாஹ்விடத்துல பேசுகிறார்கள். ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டு, முகமது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா எல்லாரையும் சமமாக பார்க்காத. அது எப்படி எல்லோரும் சமமாவார்கள்? ஏன்னா அவங்கள்ட்ட மொழி வெறி இருந்தது. அரபியரும் அரபியல் அல்லாதவரும் சமமாக மாட்டார்கள். ஏன்னா அந்த வெறி நிறத்திலும் இருந்தது. கருப்பு நிறம் என்பது மட்டம், அடிமை. பிலால் அவர்கள் யார்? ஒரு கருப்பு நிற அபிசீனியா அடிமை. அபிசீனியாவை சேர்ந்தவங்க அந்த மண்ணின் நிறத்தை பாரம்பரியத்தை வைத்து, அந்த பகுதியினுடைய சூழலை வைத்து சற்று நிறத்தால் தங்களை வந்து கருப்பினமாக காட்டிக் கொள்வாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி, எல்லாரும் சமமா இருக்கக்கூடாது, எங்களுக்குன்னு தனி கிரேட் இருக்கு, அவங்களுக்குன்னு நீ வேற மாதிரி வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு சற்று அவர்களோடு உடன்பட்டு விடலாமா என்ற எண்ணம் உள்ளத்தில் வருகிறது. எதை வச்சு இதை சொல்றேன்னா, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் வருகிறார் அதே சபைக்கு, ரசூலுல்லாஹ்வோடு உரையாடுகிறார்கள், பேச்சுவார்த்தை. ஏதேனும் ஒரு வகையில உடன்படிக்கை ஏற்பட்டுட்டா மக்காவில இருந்து போக வேண்டியது இல்லையில, எல்லாரும் மக்காவில வாழ்ந்து விடலாமா இல்லையா? ஒரு பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நாடு துரத்தல் என்பது ஏற்படாத விதத்தில் அந்த சொந்த நாட்டில் இருக்கலாமா இல்லையா? பெண்கள், குழந்தைகள் என்று எத்தனை வகையில் அது பெருத்த சிரமம். ஒரு நாட்டை விட்டு போறது அவ்வளவு ஈஸியாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உழப்ப தேடி போறதுக்கே கஷ்டப்படுறோம், எங்கேனும் வெளியில பிரயாணம் போயிட்டு வர்றதுக்கே வீட்டுக்கு வந்ததாம நிம்மதி. ஒரு நாட்டையை விட்டு இன்னொரு நாட்டில் என்ன சூழல் என்றே தெரியாமல் அங்கே செல்வதை விட இங்கேயே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் பரவாயில்லையே என்று என்ன தோன்றுகிறது. அப்ப பார்த்து அவர் வர்றாரு, இவர்களால் குலத்தால் தாழ்ந்தவராக பார்க்கப்படுபவர், கண்ணு தெரியாதவருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய குரல் மாத்திரம் கேட்கிறது அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும்க்கு. உடனே உள்ள வந்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறார். ரசூலுல்லாஹ் முகம் மாறுது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்பவுமே மென்மையானவர்கள், அவர்களுடைய தோற்ற அமைப்பிலே யாரையும் எள்ளி நகையாடுறவங்களோ இழிவுபடுத்துகிறவர்களோ, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, சீனு கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 வயசு பையனா, என்னை கூட அப்படி ஒரு வார்த்தைகளால் கடித்தவர்கள் அல்ல. ஆனால் முகம் மாறுகிறது, அலட்சியத்தால் திரும்புகிறது. கண்ணு தெரியாத அந்த மனிதருக்கு தெரியாமல் இருக்கலாம், அகிலத்தின் அதிபதியாக அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? இன்னைக்கு நீங்க சூரா அபஸா 80வது அத்தியாயத்தை எடுங்கள். அபஸ வத்தவல்லா அன்ஜாவுல் ஆமா. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை நேரா பார்த்து பேச வேண்டிய அல்லாஹ் நேரா பார்த்து பேசாமல் யாரோ ஒரு மூன்றாவது நபரை பார்த்து பேசுவதை போன்று பேசுற ஆயத் இருக்கு. என்னென்ன இருக்கு? அவர் அலட்சியம் செய்தார். ரசூலுல்லாஹ் எப்பவும் அல்லாஹ் முன்னாடி யாயூன் நபியு, இந்த நபியே, மனைவியோடு ஏதாவது ஒரு விவகாரத்துல சண்டை வரும்போது
ஏதாவது ஒரு சில காரியங்களை செய்வாங்கன்னு வைங்க. தேனை ஒரு ஹராமாக்குற விதத்துல ஜெய்னபின் ஜஹஷ் வீட்டை போய் சாப்பிடும்போது என்ன செய்வாங்கன்னா, மற்ற மனைவியர் வாய் ஒரு மாதிரி நாத்த அடிக்குதும்பாங்க, கறிவேப்பிலை விசின் வாசம் அடிக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அப்ப ரசூல்லா இனிமேல் தேனை சாப்பிடல ஹராமுங்கிற மாதிரி அவங்களோட நடவடிக்கை மாறுது. அப்ப ரசூல்லா அப்படி செய்யக்கூடாது. ஒரு தூதர் அவர் சாப்பிடாம விட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஹராம் என்ற தோற்றத்தில் வந்துவிடும். அல்லாஹ் உடனே கேட்பான், நான் ஹலாலாக்குனது ஹராமாக்கலாமா யாயு நபி நபியேன்னு கூப்பிட்டு கேட்பான். மாதிரி நிறைய வசனம் இருக்குது. ஆடைகளால் அவங்க மனைவிமார்களை மறைக்க வேண்டிய விஷயங்கள், ஒழுக்கமான பெண்களுடைய விஷயங்கள்லாம் பேசும்போது யாயு நபின்னு கூப்பிடுவான். அப்படி கூப்பிடலாம்ல, அப்படி சொல்லல. எப்படி சொல்றான்? அபசவத்தவல்ல அஞ்சாலு ஆமாங்கிறான். அவர் அலட்சியம் செஞ்சு விட்டாரு. அவர்கிட்ட தான் இறங்குது. இறங்குவதே யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதராகிய ரசூலுல்லாவுக்கு. நீர் ஏன் அலட்சியம் செய்கிறீர்கள் கேட்காம அவர் அலட்சியம் செஞ்சாரு. கோபம், படைச்ச ரப்புக்கு கோபம். கண்ணு தெரியாதவர் வருகிறார், அவருடைய உபதேசத்தால் அவர் பயன்படலாம். எவன் உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறானோ அவரோடு என்ன பேச்சு? ஏன்னா அல்லாஹ் கண்டித்த அந்த ஆயத்து இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹ் அப்படியே நடுக்கிட்டாங்க. கியாமத் நாள் வரைக்கும் இது இருக்கும் குர்ஆன்ல. அதுக்கு பிறகு எப்பெல்லாம் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் வருவாரோ, தோளில் ஒரு மேல போட்டிருக்கக்கூடிய அதை எடுத்து விரிச்சு வாங்க உட்காருங்கம்பாங்க. ஏன்னா படைச்ச ரப்பு தர்ற கண்ணியம், உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பேசி விட்டு தர்றதில்லை. இன்னைக்கு இங்க ஒரு உயர்ந்த பழங்குடியின பெண்ணாக இருந்து ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச உயர் பொறுப்புக்கு குடியரசு தலைவியே ஆனாலும் தள்ளி போ, கைத்துக்கு அந்த பக்கம் தான், பழையக்கு அந்த பக்கம் தான். நீ என்னப்பா ராம்நாத் கோவிந்த் நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, முதல் குடிமகன், போயா மரத்தடியில் இல்லையா? உனக்கு என்னையா முதல் மரியாதை? ஒதுக்குறானா இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு யார் பிதுங்கி போன உதடுகளும் சூம்பி போன தலைகளையும் கொண்டு பார்ப்பதற்கு விகாரமானவர்களாக, மக்களில் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களாக அறியப்பட்டார்களோ, பிலாலே இங்க வாங்க போய் பாங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட பொறுப்பு, எப்படிப்பட்ட கண்ணியம்! அதுதான் இஸ்லாம். இந்த ஒரு அடிப்படைகளை கொண்டு தீர்வு ஏற்படுத்தாம நீங்கள் எதையும் மாற்றத்துக்கு உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரணும், உமர் ஆட்சி வரணும் அப்படிங்கறத காந்தி சொல்றாரு. சும்மா போகல, இருந்தாலும் படிக்காத ஆள் இல்லை. இப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக்குவதற்கான தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை அறியாத நபர் அல்ல. அறிந்தும் தெரிந்தும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் இருக்கிற ஒவ்வொன்றையும் புரிந்தும் தான் அமெரிக்காவில் ரசூலுல்லாவுக்கு சிலை வைக்க போனான். தெரியுமா? இருக்காவது ரசூலுல்லாவுக்கு சிலை. இந்த உலகத்துல எந்த தலைவரா இருந்தாலும் புகைப்படத்தை வச்சு அப்படி முன்னாடி சட்டை பையில வெள்ளை கலர் சட்டை என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரண்டா நல்ல மினிஸ்டர் ஒயிட், என்னப்பா படம், தலைவர் படம். வீட்டுல போனா தலைவர் படம். எது உண்மையா நேசிக்கிறான நேசிக்கலையோ, இவன் இந்த தலைவர் அந்த தலைவர் மாற்றி கொண்டு கூட நாளைக்கு போவான். ஆனா அந்த படத்தை வைப்பான், சிலைகளை வைப்பான், அதற்கென்று ஒரு மரியாதை தந்து மாலையிடுவான். ஆனால் 1400 ஆண்டுகளாக எந்த விதத்திலும் புகைப்படங்களோ சிலைகளோ தனிப்பட்ட பரிவட்டங்களோ எந்த விதமான தனி மரியாதைகளோ இல்லாமல் அந்த முஹம்மது என்ற வார்த்தையை சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் சொல்கிற மக்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். முஹம்மது என்ற பெயர் தான் உலகத்துல முதன்மையாக பிள்ளைகளுக்கு சூட்டப்படுற பெயரு. அவருக்கு மில்லியன்ஸ் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, அவருடைய பெயரை கேட்டாலே அவருக்கு மதிப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிறார்களே, இது எங்கிருந்து வந்தது? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த ரசூலுல்லாவுக்கு சிலை வைக்கும் போது வச்சுக்கோன்னு சொல்லாத ஒரு சமூகம் பார்த்து மேற்கத்திய நாடுகள் வியந்து போனது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு போராடுறாங்க. என்னப்பா அம்பேத்கர் படத்தை எடுக்கிறீங்க, அந்த படத்தை எடுக்கிறீங்க, எங்க தலைவர் இதை வைக்க கூடாதா? ரசூலுல்லா என்ற ஒரு முகமது என்ற ஒரு தூதரை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறதே வேணாங்கிறாங்க. அதுதான் நாங்க, இதுதான் இஸ்லாம், இதுதான் உலகத்துக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை தீர்வு. இதை நீங்கள் மக்களிடத்தில் வைத்து சரியான வழிகளை காட்டிவிடக் கூடாது என்பதுதான் எதிராளிகளுடைய திட்டம். இஸ்லாம் எதை இந்த உலகத்துக்கு தந்ததோ, எப்படிப்பட்ட அற்புதமான கருத்தியலை தந்ததோ, அது போய் சேரக்கூடாது. அவன் எதற்காக இஸ்லாத்தை எதிர்க்காக நினைக்கிறீங்க?
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது அவனுடைய எண்ணம் நினைக்கிறீங்களா? அப்படிதான் அல்லாஹ்ங்கிறது தப்பு அதெல்லாம் இல்ல. எல்லாரையும் சமமாக்கிடுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்பா, எல்லாரும் ஒரே தட்டுல சாப்பிடணும்பா, எல்லாருக்கும் ஒரே சட்டம்பா, ஆண்டானுக்கு அடிமைக்கும். ஏன்னா அவன் எழுதி வச்சிருக்கிறான். அவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை என்ன செய்து விடக்கூடாது, தண்டித்து விடக்கூடாது. அவர்கள் எல்லாம் அவாள்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் எழுதி வச்சிருக்கிறான். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை தண்டிக்க கூடாது என்று. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு என் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட விஷயம்! ஒரு மக்சூமியா குலத்தை சேர்ந்த அதே பேருடைய ஒரு பெண் திருட்டு கூட்டுறதுக்கு ஆளாகிவிட்ட உடனே ஒரு உயர்ந்த குலம் காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. யாரும் சொல்லலாம், கொஞ்சம் பெரிய இடத்துல உள்ளவங்க. இன்னைக்கு அப்படித்தான் வச்சிருக்க. கீழவை நீதிமன்றம், மேலவை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். ஒரு நீதியை வழங்குவதற்கு இத்தனை மன்றங்களா? நியாயத்தை, நீதியை நிலைநாட்டுவதற்கு தராசு தட்டை கண்களிலே கயிறு கட்டி மூடிக்கொண்ட ஒரு பெண்ணை வைக்கிறாயே, எதற்காக? முன்னாடி இருக்கிறவனை சமமா பார்க்கணும். இது வார்த்தையில வேடிக்கையாக வைப்பதல்ல, வாய்மையே வெல்லுங்கிறது. காசு உள்ளவன், பணம் உள்ளவன், அவனுக்கு சொகுசா நீ தனி அந்தஸ்து கொடுப்ப, ஏ கிரேடு. உணவுகள்ல அத்தனை உயர் ரகமா தருவ, சிறப்பு அந்தஸ்தை கொடுப்ப, சிறைச்சாலைகள்ல கூட பதவியோட கூட பவனி வர வைப்ப. அதானே? இப்படியா ரசூலா சட்டம் உருவாக்குறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கு, காசு இருந்து பணம் இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு ஹியரிங்க்கு ஒரே ஒரு முறை வந்து போவதற்கு பல லட்சங்களை பெறுகிற வழக்கறிஞர்களை வைத்து அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்து வெளியில வர்றான். அப்படியே கிளீன், அப்படியே காலரை தூக்கி விட்டு, என்னப்பா ஏன் காசு இருக்கு. அன்றைக்கு ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகம் எல்லாம் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படி பேசுறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் குப்பிளிக்குது. உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எல்லாம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் மேலானவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு பார்வையும், கீழானவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு பார்வையும் வைப்பார்கள். வெண்ண சுண்ணாம்பு மாதிரி, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வையா? அங்க ஒரு நீதி, இங்க ஒரு நீதியா? இவர்களுக்கு ஒரு மாதிரி நிற்பீங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியா? சமமாக இருக்கணும். அதுக்குதான் உதாரணம் சொல்றாங்க. என் மகள் பாத்திமாவே திருடினாலும் நான் கையை வெட்டுவேங்கிறாங்க. இதுதான் இஸ்லாம். இதை இந்த உலகத்திலே நிறுவுவதற்குத்தான் நாம பாடுபடணும். நம்முடைய எண்ணம், நம்முடைய கொள்கை அதுவாகத்தான் இருக்கணும். எது இஸ்லாமாக இருக்கிறதோ, எது அடிப்படையாக இருக்கிறதோ, அது சொல்லுகிற விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் தீர்வா இருக்கும். இதை வைத்துக் கொண்டு ஆட்சி மாற்றத்தினால நிறவெறி, மதவெறி இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிய கட்டமைப்புகளை கொண்ட, எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை குழந்தை சாப்பிடுற ஒரு குடிக்கிற தண்ணீர்ல போய் ஒருத்தனால மலத்தை கலக்க முடியுதுன்னா அவனுடைய எண்ணத்துல எப்படிப்பட்ட மோசமான சிந்தனை இருக்கணும். உணவுல கொண்டு போய் மலத்தை கலக்கிறான, எங்கேயோ நடக்கல. பகுத்தறிவின் மண், பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்த மண். மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு ஒரு கிழவர், வயதான முதியவர், பெரியார் என்ற பெயரோடு அடைமொழியோடு ஈரோட்டில் இருந்து வந்து பட்டி தொட்டி எங்கும் போனாருங்கிறோமே, அந்த மண். என்னப்பா நடக்குது? ஒழிக்க முடியலையப்பா ரெட்ட கோவலைய, ஒழிக்க முடியலையப்பா உங்களுடைய தீ. அதுக்கு தானே நான் இஸ்லாத்துக்கு வந்தோம். வேற எது எங்களை அரவணைத்தது? அல்லாஹ் என்பதனுடைய பொருளை உணர்ந்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள். அவர்கள் பார்த்த ஒன்றே ஒன்று, இங்கே வந்தோம்னா அடுத்த நிமிஷம் நம்மளை எல்லாம் சமமாகிறோம். இந்த ஒரு கொள்கை தான் இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தது. வேற பெரிய விஷயங்கள் இல்லை. அதுவே நம்மள்கிட்ட நிலைச்சிடக்கூடாது. அதனுடைய அடிப்படையில் உள்ள சித்தாந்த ரீதியிலான புரிதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எம்பா வந்துட்டப்பா, சரிப்பா, உதுகுலு பிசில்மி காஃபா, முழுசாவா, ஏன் அரையும் குறையுமா வர்ற? ஏன் பேரளவுல நாம்கே வாஸ்தே முஸ்லீம் இருக்கிற? முழுசாவா? குர்ஆன்ல கூப்பிடுறான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே. கூப்பிடுறது யாரை கூப்பிடுறான்? நீ ஏத்துக்கிட்ட, ஈமான் கொண்டுட்ட, சரி, முழுசாவா, இஸ்லாத்துக்குள்ள வாங்குறான். உதுகுலு பிசில்மி காஃபா, முழுசா நுழை. இஸ்லாம் என்பது நீ அறிந்து வைத்திருக்கக்கூடிய சிலவற்றை மாத்திரம் உணர்ந்து கொண்டு அதோடு நின்று விடாது.
அதனுடைய புரிதலோடு மற்றவர்களுக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அதனுடைய புரிதலோடு அறிதலோடு செயல்பட வேண்டிய அடிப்படை பொக்கிஷத்தை நாம் கையில வைத்திருக்கிறோம். இறைவன் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நேரத்தின் அருமை கருதி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அடிப்படைகளை தெளிந்துபட்ட சிந்தனைகளோடு நாம் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாய கடமைகளோடு உள்ள ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு எதிரான எந்த ஒரு சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதற்கு அதுதான் உதவும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்பை நம்ம உருவாக்கல. சமீபத்தில் கூட நம்முடைய இந்த அல்ஃபுர்கான் என்று சொல்லப்படுகிற இதற்கான ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஸ்தாபனத்தை, ஒரு இறை இல்லத்தை உருவாக்கி அதற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கூட வேறொரு பகுதியில் தாவாவுக்கான தளத்தில் நின்று பணியாற்றிட்டு வராங்க. ஏன் அதை இந்த பகுதியில் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இல்லையா? அந்த விதத்திலே அதற்கான ஒரு தளத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இல்லையா? எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த கொள்கையினால் ஈர்க்கப்படக்கூடிய மக்கள் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள். நீங்களும் நானும் அறிய மாட்டோம். அதான் அல்லாஹ் சொல்றது, அல்லாஹு அஅலம் அன்தும் லா தஅலம். உங்களுக்கு தெரியாதுப்பா, அல்லாஹ்வே எனக்கு தெரியுப்பாங்கறான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? உள்சண்டை பேசுவோம், இயக்கச்சண்டை பேசுவோம், பல்வேறு விஷயங்களை பத்தி மணிக்கணக்கில் விவாதிப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மேலோங்கணும், அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கணும், சத்திய இஸ்லாம் போய் உங்களுக்கு சேரணும். அந்த பொறுப்பும் கடமை நம்மகிட்ட இருக்குதே. நம்மளால ஒருவராது இந்த சத்திய இஸ்லாத்தின் பால் வரணும். இந்த சிந்தனை இருக்கா? இது இருக்கணுமா இல்லையா? நம்முடைய எதிராளி கணக்கு போடுறான், நிச்சயம் அது நடந்தேறும். இன்னும் 20 வருஷத்துல இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மிகையா இருப்பாங்கன்னு அவன் கணக்கு போடுறான். ஏன் இந்த அச்சுறுத்தல்? ஏன் இத்தனை பெரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தின் வெளிப்பாடுகளை கொண்ட கலவர தீகள் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நடக்குது? 2050 இந்தியா இஸ்லாமிய நாடாயிரும் அவன் பயப்படுறான். ஒருத்தர் சொல்றாரு வெளிப்படையா, கிறிஸ்துவர் எங்களை விட உங்களை தான் எதிர்க்கிறதுல முன்னணியில் இருக்கிறாங்க. முஸ்லீமை தான் கிறிஸ்துவரை விட எதிர்ப்பதில் முன்னணி இருக்கிறாங்க அப்படிங்கிற. நான் சொன்ன திரும்ப, நீங்க அப்படிங்கிறீங்க இந்தியா வச்சு உலகளாவிய அளவுல எங்களை எதிர்க்கிறதுல கிறிஸ்துவரும் யூதரும் தாங்க முன்னணியில் இருக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கு தெரியும் ஈசா நபியினுடைய 2ஆம் வருகை யாருக்காக வரப்படுகிறது என்று. ஈசா நபியினுடைய 2ஆம் வருகை உங்களுக்காக வரப்படுகிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை, எங்களுக்காக வருகிறார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ரசூலா சொன்னது எதற்காக? அவரை உலகமே பார்க்கும் என்று சொன்னது எதற்காக? அதே இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த சிரியாவில் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிக மோசமான ரணங்களையும் வெடுக்களையும் தாங்கிய அந்த மக்களுக்கு மத்தியிலே ஆறுதலுக்கான அடிப்படையிலே உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுக்கான ஒரு தெளிவான விதத்தில் ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு அதே கிறிஸ்துவ மக்கள் கொண்டிருக்கிற கொள்கைகளை எதிர்த்து தான் வருவார். அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, அந்த பைத்துல் அபியல்ற அந்த வெள்ளை மினாராக்கு மத்தியில அவங்க ரெக்கைகள்ல, மலக்குகளுடைய ரெக்கைகள்ல தங்களுடைய கரங்களை தாழ்த்தியவர்களாக இறங்கி வருவாங்க. வந்த உடனே என்ன நடக்கும்? சிலுவையை முறிப்பாங்க. அவங்களுடைய அடிப்படை என்ன? தஜ்ஜாலை கொல்லுவது மாத்திரம் தானா? அதோட முடிந்து விட்டதா? 40 வருஷம் வாழ போறாங்கப்பா. இது எங்களுடைய நம்பிக்கை. எந்த சிலுவையினுடைய மரணத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு உலகம் அதுதான் பிரதானம் என்று ஈமானுக்குண்டான விசுவாசத்துக்குண்டான அடித்தளமாக அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அதையே முறித்து உடைத்து தள்ளுவார். அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கும், அவருடைய நிலையாக இருக்கும். அந்த அடிப்படைகளை கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வர்றாருப்பா, சும்மா இல்ல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மள்ட்ட அற்புதமான ஒரு மார்க்கம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவ மக்களாலும் இது ஈர்க்கப்படும், இந்து சகோதரர்களாலும் ஈர்க்கப்படும், யூதர்களால் கூட ஈர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் வரலாற்றுல. ஆனால் இன்றைக்கு நாம் அதை சரியான முறையில எடுத்தால தவறும் பொழுது உண்மையில் வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றவாளி ஆயிருவோம். அவ்வல் கலிமா, அந்த கடமைன்றத சொல்றோம் கலிமாங்கிறது, அது வெறும் வார்த்தை அல்ல, பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாழ்வியல்.
நீங்க அடுத்த ஆளுக்கு சொல்லி தரணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஆளுக்காவது களிமா சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல மரணிக்கணும்னு நினைங்க. அந்த எண்ணத்தோடு வாழுங்க. நிச்சயம் அல்லாஹ் நம் மூலியமாக ஒருவருக்கு இந்த சத்திய மார்க்கத்தின்பால் அழைத்து வருவான். இந்த பொறுப்பும் கடமையும் இருப்பதாக உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது, எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்று நாளை மஹ்ஷரிலே நிற்கும் பொழுது, யா அல்லாஹ் இவர் என் பக்கத்துல தான் இருந்தாரு, யா அல்லாஹ் இவர் எதிர்த்தால தான் கடை வச்சிருந்தாரு, யா அல்லாஹ் இவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான், எங்க தெருக்காரர் தான், எங்க ஊருக்காரர் தான், நல்லா பேசுவாரு, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாரு, ஆனா ஒரு தடவை கூட உன்னை பத்தி என்கிட்ட சொல்றது இல்லையா அல்லாஹ், நிச்சயம் முறையிடுவார். அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளை வைத்திருப்பது என்பது எல்லோருக்குமானதுதான், உங்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல. அங்கே வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் சொல்லும் போது, என் கடையில் தான், அவர் கடையில தான் அல்லாஹ் நான் இருந்தேன், வேலை பார்த்தேன், ஆனா ஒரு தடவை கூட சம்பளத்தை பத்தி கேட்டிருக்கிறாரு, பாப்பா என்ன அம்மா என்ன எல்லாம் கேட்டிருக்கிறாரு, ஆனா உன்னை பத்தி என்கிட்ட சொன்னது இல்லையா அல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்லும் போது, எப்படிப்பட்ட மிக மோசமான நிலைகளை நாம் அடைய போகிறோமோ தெரியவில்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பாதங்களை இஸ்லாத்தின்பால் உறுதிப்படுத்தி, எத்தனை பேரும் எதிரிகள் நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்தாலும் அல்லாஹ் அத்தனையும் முறியடித்து நமக்கான ஒரு சர்வதேச அளவிலான ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். பல்வேறு வகையில இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை அல்லாஹ் உறுதிப்படுத்தி, இந்த முஸ்லிம்கள் தங்களுக்கான அடிப்படையில் அமைந்த கடமைகளை உணர்ந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.